வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சூலூர் எஸ்விஎல் நகரில் இருக்கோம். அங்கே ஒரு தனி மனிதன் என்ன பாடுபடுறாரு, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபீலிங்க்கு யார் காரணம்? அவரா? இல்லை, அவர் இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபட விரும்புகிறதுனால அவரை சுற்றி இருக்க நாம தான் அதுக்கு காரணம். அதுக்கு நாம தான் தீர்வு சொல்லணும். வாங்க பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். வணக்கம், என்னுடைய பெயர் சுகுமார். சின்ன சாத்தன் என்ற பெயரில் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் சமுதாயத்திற்கு தேவையானது பற்றியும், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொன்ன திருமூலர் சொன்னதற்கு இணங்க இந்த சமுதாயம் சேவைகளை செய்ய வேண்டும். அதில் 15 விழுக்காடாவது சேவை செய்ய வேண்டும். இந்த பூமியிலிருந்து எவ்வளவோ எடுத்திருக்கிறோம், அதையெல்லாம் நாம் திருப்பி செலுத்த வேண்டும். நெசவாதி நெய்கிறான், அதனால் நாம் உடை உடுத்துகிறோம். ஒரு விவசாயி சேத்தில் காலை வைத்து நெற்பயிரை விளைவிக்கிறான், அந்த நெல்லை சோறாக்கி நாம் உண்கிறோம். மறுபடி வீடு கட்டும் பொழுது கொத்தனார் வீடு கட்டி கொடுக்கிறார். வீடு, உடை, உணவு, இந்த மூன்றும் அவசியமானது. இது எல்லாம் நாம் காசு கொடுத்தால் வரும். ஆனால் நீ இந்த பூமியில் அவர்கள் எல்லாம் உழைப்பை கொடுக்கவில்லை என்றால் உங்களவுக்கு அவங்களுக்கு சம்பாதனை இருக்கா என்று சொல்ல முடியாது. அவர்கள் உழைப்பை கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அனைத்தும் உருவாக்க முடியாது. அதனால் இந்த பூமியிலிருந்து என்ன எடுக்கிறீர்களோ அதை திருப்பி செலுத்த வேண்டும். கல்வியை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் என்றால் கல்வியை தானமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் இந்த பகுதியில் எஸ்விஎல் நகர் பகுதியில் 1988 இடம் வாங்கினேன். இந்த ஒரு சைட் வாங்கி 1989 மேலே இங்கே குடித்தனம் வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு காடு மாதிரி தான் இருந்தது. தட்டைப்பயிறு, சோளம் விளைந்த பூமி, ஒரு மாடு பூட்டி, ஒரு கவலை ஓட்டி தான் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இது ஒரு பேரன் லேண்டு. அப்படி இருக்கும்போது இங்கே நான் வந்தேன். இங்கே வந்தபோது ஒரு 5 வீடு தான் இருந்தது. 5.5 ஏக்கரா 64 வீட்டு மனையில். அப்புறம் அப்படியே 30 வீடு ஆச்சு. 30 வீடு ஆனோடனே சில அடிப்படை தேவைகள் தேவையாக இருக்குது. அப்போ என்ன தேர்ந்தெடுத்தாங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள். நான் சொன்னேன், நான் ஒரு துறையில் இருக்கேன், மைய அரசு துறையில் நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், இந்த பொறுப்பை செய்ய முடியுமான்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் தான் பொருத்தமானவர், நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு என்னை தேர்ந்தெடுத்தாங்க. என்னோட செயல்பாடுகளை பார்த்து பக்கத்தில் இருந்த காமாட்சி லேஅவுட்டு, அதுக்கப்புறம் சுகந்தி நகர், இந்த 3 நகர்களும் எனக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. மொத்தம் எஸ்விஎல் நகரில் ஒரு 30 வீடு, காமாட்சி லேஅவுட் எடுத்துட்டிங்கன்னா 20 வீடு, சுகந்தி நகர் எடுத்தால் 10 வீடு, 60 வீடும் நான் பொறுப்பாளராக இருந்தேன். அப்போ நிறைய திருட்டு பயம். இதுக்கப்புறம் காடு தான், முள்ளுக்காடு, ஓடிடலாம், அழகாக ஓடிடலாம். என்ன பூசிட்டு வருவோம், உள்ள வீட்டுக்குள்ளேயே போந்து செயினை 5 பவுன் செயினை இழுத்துட்டு போன காலமெல்லாம் இருக்குது. சைக்கிள் திருட்டு போகும். சைக்கிளுக்கு அந்த திறனை ஒரே காமெடி பாருங்க. அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு பம்பு கூட வாங்க மாட்டான், பம்பையும் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு மாணவன் உண்டியல் சேமித்து வச்சுருந்தானா அதையும் தூக்கிட்டு போயிடுவான். துணிமணிகள், செருப்பு, எது வேணாலும், மோட்டார் சைக்கிள். ஒரு அல்சேஷன் நாய்க்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, இது நீங்கள் ஒரு செக்யூரிட்டி போடுங்க, நாங்கள் சொந்த வீட்டுக்காரங்க 50 ரூபா கொடுக்குறோம், வாடகை வீட்டுக்காரங்க 25 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் தான் வீடுக்கு 60 வீட்டுக்கும் போய் கலெக்ஷன் பண்ணி அப்போல்லாம் ஒரு 2000 ரூபா தேரும். 1500 ரூபாய்க்கு ஒரு செக்யூரிட்டி போட்டேன். 10 வருஷம் எந்த விதமான திருட்டு நடக்கலை. ஒவ்வொருத்தரும் நினைப்பீங்க, நம்ம என்னத்தை போய் மக்களுக்கு சேவை பண்ணுறது, அதெல்லாம் பஞ்சாயத்து பார்த்துக்க, அதெல்லாம் கார்பரேஷன் பார்த்துக்க, அது அரசாங்கம் பார்த்துக்க, நான் என்ன வரி செலுத்துறது இல்லையா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் தவறு. 10 விழுக்காடாவது இந்த சமூக சேவை பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். அதுக்கடுத்தது நான் என்ன பண்ணணும், இந்த 3 காலனிக்கும் லெட்டர் பேட் இருந்தது, ரப்பர் ஸ்டாம்ப் போட்டேன். அப்புறம் இங்கே 1100 அடிக்கு குடிநீர் வசதி பண்ணி கொடுத்தேன். ஒரு 20 பேர்த்த சேர்த்து ஆளுக்கு 750 ரூபா கான்ட்ரிபியூஷன் வாங்கி
அதை 20,000 25,000 ஆக்கி அதை வந்து பிவிசி பைப்பெல்லாம் லே பண்ணி அப்போல்லாம் இங்கெல்லாம் ஹார்ட்வேர் சோர்ஸ் எல்லாம் கிடையாது. மேக்கப் போய் கோயம்புத்தூரில் போய் அதை வாங்கிட்டு வந்து எங்கள் வீடு டெரஸில் தான் அடுக்கி வச்சோம். சேலத்துக்காரங்க அப்போல்லாம் ஜேசிபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராத்திரியோட ராத்திரியாக வந்து சேலத்துக்காரங்களை விட்டு குழியெல்லாம் வெட்டி இரவு நேரத்தில் எல்லாம் வந்து கட்டங்காப்பி வச்சு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி நான் அதை செலவு பண்ணி அந்த ஸ்கெட்செல்லாம் போட்டு பஞ்சாயத்துக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணேன். நீங்கள் ஃபர்தராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, குடிநீர் விடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டோம். குடிநீர் வசதி வந்தாச்சு. அப்புறம் அடுத்தது சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொரு 3 காலனிக்கும் பெயர் பலகை கிடையாது. பெயர் பலகை நான் காங்கிரீட்டில் செஞ்சு பெயர் பலகை வச்சேன். 3 காலனிக்கும் வீடுக்கு 2 மரம் வச்சு கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு ரிசர்வ் சைட்டு எங்கள் வீடு காம்பவுண்டு ஒட்டி ஒரு அரை ஏக்கரை 51 சென்ட். அது லேஅவுட் ஓனர் என்கிட்ட சரியான சண்டை. அதை வந்து கல்யாண மண்டபம் கட்டலான்னு அவரோட பிளானு ஹேண்ட் ஓவர் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்த இதுக்கு, இந்த நகருக்கு. நான் வந்து சிஎம் செல் வரைக்கும் எழுதி போட்டு அந்த அரை ஏக்கரை வாங்கி 40 மரம் வச்சு கூழாங்கல் நடைபாதை போட்டு ஒரு ஆளுங்கிணறை இருந்ததை மூடி கொடுத்து சுற்றியும் ஒயர் ஃபென்சிங் போட்டு 40 மரம் வச்சு வளர்த்தியாச்சு. அதுக்கு தண்ணி கிடையாது. 20 ரூபா 30 ரூபா வண்டி தண்ணி வாங்கி மாட்டு வண்டியில் கொண்டு வருவோம். வாங்கி ஊற்றி அதெல்லாம் வளர்த்தியாச்சு, காமல் போட்டாச்சு. அந்த மாதிரி அது வந்து இப்போ உடற்பயிற்சிக்கு நடைப்பயிற்சிக்கு ஒரு பூங்கா உருவாக்கிட்டேன். குடிநீர் வசதி உருவாக்கினேன். பெயர் பலகை யாராவது தேடிட்டு வந்தோம்னா நகருக்குள்ளே வந்தோம்னா பெயர் பலகையை பார்த்து உள்ளே வந்துடுவான். அதுபோக ஒரு சென்சஸ் கணக்கு எடுத்தேன். இந்த 3 நகருக்கு யார் எங்கே இருக்காங்க, என்ன வேலையில் இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க எங்கெங்கே படிக்கிறாங்க, எதில் டிகிரி வாங்கியிருக்காங்க, அதை வந்து அந்தந்த மாணவர்கள் மாணவிகள் எங்கே போகிறது டியூஷன், எந்த சப்ஜெக்டில் அவர் விற்பனராக இருக்காரோ அங்கே போய் படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சென்சஸ் கணக்கு எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி வீடு கொடுத்தோம். இந்த திருட பயம் இருக்கும்போது வீடுக்கு விசில் கொடுத்தோம். திருடன் வந்து ஒரு மாதிரி அரவம் கேட்டது, ஒரு சத்தம் கேட்டதுன்னா விசில் அடிங்க, நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துடுறோம் அப்படின்னு எல்லாம் விசில் கொடுத்துருந்தேன். அந்த வீடுக்கு 2 மரம் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் ஒரு வீட்டு முன்னாக குழி தோண்டி கூட பையனும் பொண்ணெல்லாம் ஊர்வலம் மாதிரி வருவாங்க. நான் சொல்கிறது என்னுடைய 35-40வது வயசில். அப்போ வந்து மனைவி சரியான மழை. அப்போ வந்து ஆயுத பூஜை நேரத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை கொட்டும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி நான் மரம் வச்சுட்டு வர்றேன். வீட்டில் மனைவி இல்லை. மனைவி கோவிச்சிட்டு போயிட்டான். நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க, நீங்கள் வீடுக்கு போய் குழி தோண்டி மரம் வச்சு கொடுக்குறீங்க, அவன் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறான், அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு ஒரு குடம் தண்ணி வாங்கி ஊற்றிட்டு வருங்க, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இதனால் என்ன மாத சம்பளம் வருது, உங்களுக்கு எதுக்கு இந்த சமூக சேவை அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து இப்போ குடிநீர் வசதி பண்ணி மரங்களை நடுறேன்னா அது நல்ல நெறிகள். நான் படித்து வளர்ந்தது, நான் ஆர்டினரி பிஎஸ்சி தான். இப்போ வந்து வாசிப்பு வேணும். வாசிப்பு தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது. எங்கள் அப்பா வந்து மில் தொழிலாளி, எங்கள் அம்மா வந்து 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு இந்த நன்னெறியை ஊட்டுனது நூல்கள் தான். நல்ல நூல்கள் வாசிக்கணும். லைப்ரரியில் நான் உறுப்பினராக இருப்பேன். எங்கே ஊருக்கு போனாலும் லைப்ரரியில் எடுத்து உறுப்பினராக சேர்ந்து நூல்கள் எடுத்து வாசிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் இந்த குப்பை தொட்டி, அப்போல்லாம் வந்து வீடுக்கு வந்து குப்பையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. குப்பை தொட்டியை ஒவ்வொரு வீதியிலையும் வாங்கி போட்டேன். பஞ்சாயத்துக்கு எழுதி வாங்க. அது வந்து நான் அப்போ பஞ்சாயத்து தலைவரை மாதம் சந்தித்து எங்களோட 3 நகர்களோட மேம்பாடு, இந்த ஒரு அபிவிருத்தி, எப்படி அடிப்படை தேவைகள் வேணும்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருப்பான். எழுதி கொடுத்து மனு எழுதி கொடுத்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரோடு வந்தது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட் வந்தது. இது எல்லாமே பண்ண பிறகு இப்போ எங்கள் வீட்டுக்கு அதுக்காக 8 சென்ட் ரிசர்வ் சைட் இருக்குது. அதில் ஒரு நூலகம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் நூலகத்துக்கு அவர் தான் பொறுப்பு. அவரை சந்தித்து நான் மனு கொடுத்தேன். மாவட்ட நூலக அதிகாரி கோயம்புத்தூர் இருக்கார், மணிக்குண்டு பக்கம், அவரை சந்தித்து மனு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நூலக இயக்குனர் சென்னையில், அவருக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சேன்.
இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவிக்கு ஈஓவுக்கு எல்லாமே கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு என்ன அப்படின்னு போறது ஆகாது. அது வந்து சமுதாயம் வந்து ஒரு சோஷியல் விலங்கு, நீங்க சோஷியல் அனிமல்ஸ், நீங்க வந்து சேர்ந்து தான் இருக்க முடியும். ஒரு தீவில் கொண்டு போய் உங்களை மட்டும் வச்சா, உங்களையும் ஒய்ஃபையும் மட்டும் வச்சா அது என்ன ஆகும்? ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கும், 5ஆவது நாள் யாராவது பேச்சு துணை கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தேடுவீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து சமுதாய பிணைப்பு, சமுதாயம் அது வந்து கிராமமா இருந்து ஊரா இருந்து நகரமா இருந்து நகர்ந்து வந்தார்கள் நகரம், ஊர்ந்து வந்தார்கள் ஊர். இப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து நேசிக்கணும், ஒருத்தர் அன்பா இருக்கணும். பக்கத்து வீடுக்காரன் எக்கேடு கட்டாலும் நமக்கு என்ன அப்படின்னு இருக்காது. என்னத்துக்கு போட்டி? பணம் சம்பாதிக்கிறதுக்கு போட்டி தேவையில்லை. வர்றது வரும், போறது போகும், வர்றது வரும், போறது போகும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நூலகம், இங்கே வந்து உடற்பயிற்சிக்கு ஒரு நூலகம் அமைக்கிறதுக்கு நான் பாடுபடுறேன். யாருமே இது வந்து உறுதுணையாக யாரும் கிடையாது. யாரும் வந்து கூட வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க, இது நல்லது அப்படின்னு ஒரு குழுவாக செஞ்சால் நல்லாயிருக்கும். அதெல்லாமே இல்லை. இங்கே இந்த சூலூரில் அப்படி தான் இருக்கிறாங்க. அது சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் கிடையாது. வர்ற ஒரு முகப்பு என்ட்ரன்ஸில் 8 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னால் அந்த இது சோக் பிட்டு போட்டிருக்காங்க. மேலே ஸ்டீல் ஸ்கொயராக ஒன்று போட்டு போற்றி வச்சுருக்காங்க. அதிலிருந்து அந்த கழிவு நீர் வெளியே வந்துகிட்டே இருக்குது. எதுக்காக வீட்டுக்காரங்க போகுது? அந்த வீதி முழுக்க போகுது. அது வந்து பஞ்சாயத்துக்கு எழுதுனாலும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க, ஈஓ கொடுத்தாலும் ஒன்றும் பேச. அவர் எங்கிட்ட ஜெயபிரகாஷ்ங்கிறவர் எங்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையரு, அவர் எங்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி இருக்குதுங்க, இப்படி இருந்தால் வாடகை வாங்கினா போதுமா, அதுக்குரிய இந்த மாதிரி சுகாதார முறைப்படி இருக்குமா அப்படின்னா. அப்புறம் வந்துங்க கேரி பேக்ஸ், இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்டு தூக்கி போடக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பிளாஸ்டிக் எல்லாமே இங்கே 5.5 ஏக்கராவில் இருந்தது எல்லாமே எடுத்து மூட்டை கட்டி ஒவ்வொரு 5-6 மூட்டையில் போட்டு அதை கொண்டு போய் ஒரு குழி தோண்டி புதைச்சோம். வீடுக்கு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். இது மாதிரி பிளாஸ்டிக் எல்லாமே குறைச்சிக்கங்க, அதை ரீசைக்கிளிங் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு கேரி பேக்ஸோடு வர்றது அதெல்லாமே ஒரு பெரிய கேரி பேக்கில் போட்டு ஒரு ஒரு மளிகை கடையில் கொடுத்துருங்க. அவங்க வேறு யாராவது சாமானை வாங்கும்போது அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். மஞ்சள் பை எடுங்க, வேறு ஏதாவது பையை எடுத்துகிட்டு போங்க. என்ன இப்படி சொகுசு வாழ்க்கையில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? உடற்பயிற்சி போங்க, நடைப்பயிற்சி போங்க, இது சமூக சேவை பண்ணுங்க, லைப்ரரி போங்க, நல்ல நூல்கள் எடுத்து வாசிங்க. வாசிக்கிற சமுதாயம்தான் முன்னேறும். வாசிப்பு குறைஞ்சி மொபைலில் வந்து அடிமையாக இருந்தீங்கன்னா, யூடியூப் போனீங்கன்னா அந்த டியூப் வழியாக போயிட்டே இருப்பீங்க. அது என்னத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க? 70% அது வந்து வேண்டாதது தான் உள்ள குப்பையாக வந்து கிடக்குது. அதனால் நானும் ஃபேஸ்புக் போனவன் தான். இது மலைக்குருவின்னு ஒரு மேகசின் கூகுளில் நடத்திட்டு இருந்தது. அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க, அதை பற்றியும் எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து நான் இந்த சேவை செய்கிறதுக்கு உட்காந்துருக்கிறேன், ஆனால் யாருமே என்னை அணுகிறது இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அடிப்படை தேவைகள்லாம் வந்துடனே துண்டை காணும் துணியை காணும்னா எல்லாம் ஓடிட்டாங்க. நான் அந்த வீதி வழியாக போகும்போது யாருமே தெரியலங்கிற மாதிரி ஒரு புன்சிரிப்பு கூட கொடுக்கலன்னா என்னங்க இதுதான் சமுதாயம், இப்படியா இருக்கணும். அதனால நீங்கள் அதுக்கப்புறம் அடிப்படை தேவைகள் வந்த பிறகு ஒரு கோயில் இருக்குது, அதில் ஒரு நாட்டியம், ஒரு பாட்டு நிகழ்ச்சி, இது மாதிரி ஏதாவது கலந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு இதெல்லாமே வைக்கிறதுக்கு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தா என்ன? சைக்கிள் வந்தது, அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள் வந்தது, அதுக்கப்புறம் கார் வந்தது, மாடி கட்டினாங்க, எல்லாம் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் எனக்கு தெரியும். இந்த 3 நகரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தெரியும். ஆனால் யாருமே இந்த சமூக நோக்கு அற்றவர்களாக இருக்கிறீர்கள். அது என்னத்தினாலேன்னு ஒன்றுமே எனக்கு புரியல. நீங்கள் வாசிக்காதனால தான். நல்ல நூல்களை எடுத்து வாசினா அவன் விதைச்சிருப்பான். அதே இல்லாத போது என்ன பண்ண முடியும்? இது வந்து நம்ம வந்து கூடி இருக்கிறதுக்கு நீ மேற்கொண்டு நாடகம், பாட்டு, இது மாதிரி ஓவியம், கோல போட்டி இது மாதிரி வச்சு நடத்தினா நல்லா இருக்கும். அதுதான் ஒரு கெட்டுப்பதை, ஒரு குழுமி இருக்கணும், அப்படிதான் சமுதாயம் இருக்கணும். ஆனால் யாருமே இல்லை.
இப்போ வந்து நான் இவ்வளவு சமுதாய நோக்கோடமும் சமுதாய சேவையும் பண்ணேன். என்னோட வீடு கேட்டால் தெரியாதுங்கிறாங்க. அது எனக்கு என்னென்ன ஒன்றும் புரியல. அதனால் வந்து நீங்கள் வந்து சமுதாய நோக்கு, ஒரு மனிதனாகப்பட்டவன் இலக்கிய தாகம் இருக்கணும், இலக்கிய நயம் இருக்கணும். 64 கலைகள், ஏதோ ஒரு கலைகள் உங்களுக்குள்ளே வந்து இருக்குதல்ல, அதை வெளிக்கொணரணுமல்ல. அப்புறம் ஆன்மீக நோக்கு, ஆன்மீகம், இது மாதிரி இலக்கியம், அதுக்கப்புறம் சமூக சேவை, அப்புறம் இல்லறம், இதெல்லாமே நல்லறமாக இருக்கணும். இதெல்லாமே இருக்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. யாரும் வந்து கருத்து பரிமாற்றமே இல்லை இப்போ. அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க யார் ஃப்ரெண்ட்ஷிப்னா மொபைல், அதுக்கப்புறம் டிவி, இந்த மாதிரி தான் இருக்கிறேன். ஒருத்தர் பரிச்சயமும் இல்லை. அது மாதிரி இந்த சமுதாயம் மாற்றம் அடையணும் அப்படிங்கிறது தான் நான் விரும்புகிறேன். எனக்கு இப்போ 73 வயசாச்சு, இன்னும் ஓடிட்டே இருக்கேன். அப்படின்னா என்எஸ்எஸ் வகுப்பெல்லாம் நான் எடுக்கிறேன். திருச்செந்தூர், அது மாதிரி வேலூர், சென்னை, கோயில்பட்டி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சின்ன குக்கிராமங்களுக்கெல்லாம் என்எஸ்எஸ் வகுப்பு அழைத்து பேச சொல்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாருங்க, மரங்கள் நடுங்க, பறவைகளோட இணக்கமாக இருங்க. பறவைகள் எவ்வளவோ வகையில் மனுஷனுக்கு உபயோகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் மாற்றம் அடையுங்க. ஒரு 10 விழுக்காடு உங்களை மாற்றிக்கிங்கன்னு தான் கேட்குறேன். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? நல்ல சமுதாயம் உருவாச்சுன்னா எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.